கோதுமை தோசைக்கு நல்ல பொருத்தமான ஒரு சைட் டிஷ் பார்ப்போம். கார சட்னி. முதல்ல ஒரு சூடான கடாயில தேவையான அளவு நல்லெண்ணெய், பூண்டு, கறிவேப்பிலை, 1 வெங்காயம், 2 தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி முடிஞ்சதும் 4 வத்தல், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆறுனதும் வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம், தக்காளியை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த அரைச்ச பேஸ்ட்டு கூட கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுன்னா தோசைக்கு பொருத்தமான கார சட்னி ரெடி. இந்த காம்பினேஷன் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா கோதுமை தோசைக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு மாவு, கொஞ்சமாக உப்பு, தண்ணி ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி கரைச்சி எடுத்துட்டு ஒரு சூடான தோசைக்கல்லில் நல்லெண்ணெய் விட்டு தோசை மாவை ஊற்றி எப்போவும் தோசை சுடுற மாதிரியே நம்ம திருப்பி போட்டு எடுக்க வேண்டியது தான். சுவையான கோதுமை தோசையும் கார சட்னியும் ரெடி. இது பிடிக்காதவங்களுக்கும் இந்த காம்பினேஷனில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபீஸுக்கு என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.